எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளின் பொழுது நம்ம விநாயகர் பெருமானை எப்படி வணங்கி வழிபாடு மேற்கொள்ளணும், கஷ்டங்கள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், எந்த குறித்த நேரத்தில் நம்ம விசேஷமான தீபம் ஏற்றணும், இந்த தீபத்தினுடைய சிறப்புகள் என்ன, நம்ம பின்பற்ற வேண்டிய குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாதம் நமக்கு வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி ஒவ்வொரு கிழமையோடு வந்தாலுமே இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. காலையில் 6 to 7 அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் விநாயகர் பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விசேஷ தீபத்தை ஏற்றி பாருங்கள். எப்பேற்பட்ட கஷ்ட நிலையில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான மன சங்கடங்களுக்கும் தீர்வு காண முடியும். இப்போ அரசமர பிள்ளையார் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். இந்த குறிப்பிட்ட விசேஷ தீபத்தை அரசமர பிள்ளையாருக்கு முன்னாடி ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி நம்ம விசேஷ தீபத்தை ஏற்றுறதுக்காக அரசமர இலைகள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். காலை நேரத்தில் நம்ம பறித்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மரத்துலேருந்து நீங்கள் பறித்து எடுப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இல்லை பக்கத்தில் மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நேரங்களில் உதிர்ந்திருக்கும், நல்லா பச்சை நிறமாக இருக்கக்கூடிய இலையாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எடுத்து நல்லா சுத்தமான நீரில் கழுவிட்டு கூட நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அந்த அரசமர இலையை சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறது செய்துட்டு, இப்படி நம்ம தயார்படுத்தின இலைக்கு மேலே ஒரு நெய் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது செய்திருங்க. 2 அரசு இலைகளை பயன்படுத்துங்க. 2 மண் அகல் தீபத்தில் நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்திருங்க. நெய் விட்டு தீபம் ஏற்றும் பொழுது கடன் பிரச்சனை முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த நெய் தீபத்தில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நுணுக்கி சேர்ப்பது அப்படிங்கிறது செய்திருங்க. ஏன்னா இது சனிக்கிழமையோடு வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி இல்லைங்களா, அதனால் பச்சை கற்பூரத்திற்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பண சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். கடன் சுமை தீரணும், செல்வம் பெருகணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், தொழில் விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு விசேஷ தீப வழிபாடு நாளைய தினம் காலையில் 6 to 7 அப்படிங்கிற நேரத்தில் கடைப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தவிடுபடியாகும். இப்படி நம்ம வழிபாடு அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக விநாயகர் பெருமானுக்காக வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் வைத்து வணங்கணும். இது கூடவே விநாயகர் பெருமானுக்கு உகந்தவை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மோதகம், பொறி உருண்டை இல்லை சுண்டல் நீங்கள் வீடுகளிலேயே தயார்படுத்தி கூட எடுத்துகிட்டு போயிட்டு வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வைத்து வணங்கினா அந்த குறிப்பிட்ட நைவேத்தியத்தை வருகை தந்திருக்கக்கூடியவங்களுக்கு பிரசாதமாக வழங்குவது அப்படிங்கிறதையும் செய்திருங்க. இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய மன சிக்கல்கள், மன கஷ்டங்கள் இது அனைத்துமே போக்குவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். இது கூடவே நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம சிதற தேங்காய் உடைப்பது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாக விநாயகர் பெருமானுடைய ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிதற தேங்காய் உடைப்பது அப்படிங்கிறது செய்வாங்க. கைகளில் வைத்து வணங்கிட்டு அரசமர பிள்ளையாரை நீங்கள் ஒரு 3 முறை வலம் வந்ததுக்கப்புறமா அந்த 3 முறை வலம் வரும் பொழுதும் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த குறிப்பிட்ட நாரணிக்கு ஏன் அரசமர இலை தீபத்தை ஏற்றுறீங்களோ அந்த கோரிக்கை அனைத்தையுமே சொல்கிறபடி நீங்கள் வலம் வருவது அப்படிங்கிறது செய்யணும். வலம் வந்ததுக்கப்புறமா அந்த சிதற தேங்காயை உடைப்பது அப்படிங்கிறது செய்திருங்க. இப்படி செய்தாலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நம்மளுடைய சிக்கல்கள், நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே அந்த தேங்காய் எப்படி சில்லு சில்லாக உடையதோ அதே போல் உடைவதற்குண்டான அருளை விநாயகர் பெருமான் அருள்வார். இப்படி நம்ம இந்த குறிப்பிட்ட சனிக்கிழமையோடு வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளின் பொழுது மேற்கொள்ளக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு உகந்த வழிபாடு கண்டிப்பாக நம்ம அரசனாய் வாழ்வதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். ஏன்னா ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, அரச இலையில் விளக்கு போட்டால் அரச வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அனுபவபூர்வமாக நீங்கள் உணரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாளைய நாளை விட ஒரு சிறப்பான நாள் இருக்கவே முடியாது. சரி, இப்போ இந்த வழிபாடு அனைத்துமே கேட்டதுக்கப்புறமா நீங்கள் அரச இலை தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டா இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அரசமர இலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வைத்து தீபம் ஏற்றக்கூடிய நேரம் காலை நேரமாக தான் இருக்கணும். மாலை நேரத்தில் கட்டாயம் அரச இலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது உகந்தது கிடையாது. இதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசமர இலை தீபத்தை உங்களால் ஒருவேளை நாளைய தினம் ஏற்றவே முடியல, பக்கத்தில் கோவில்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை வெளிநாடுகளில் வாழக்கூடியவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அமையலை, அப்போ நாங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வெட்டி வேர் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெட்டி வேரை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். வெட்டி வேரை திரியோடு சேர்த்து திரித்து அதை நீங்கள் நெய்யில் விட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நுணுக்கிட்டு அதை கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் வெற்றிகள் குவிவதற்குண்டான அருளை விநாயகர் பெருமான் வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இது கண்டிப்பாக அரசமர பிள்ளையாரை தேடி பிடிச்சு உங்களால் செய்ய முடியல, இல்லை அரசமர இலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் பின்பற்றுங்க. இந்த விசேஷ தீப
தெய்வ வழிபாடை நாளைய தினம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இன்னொரு மகத்துவமான சிறப்பும் இருக்குது. ஏன்னா நாளைய தினம் நமக்கு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராடம். இந்த உத்திராடம் அப்படின்னு சொன்னாலே அது விநாயக பெருமானுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறிப்பிட்ட நாளில் வரக்கூடிய சேர்க்கையில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். அதில் துளியும் சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளினுடைய சிறப்புகள் என்ன, இந்த குறித்த நாளன்னைக்கு அரசமர இலையை பயன்படுத்தி எந்த மாதிரியான விசேஷ தீபத்தை ஏற்றணும், தீபத்தில் நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.